ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலங்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்புகள் குறித்த புதிய தகவல் ஒன்று பதிவுத்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து பதிவுத்துறை சொல்லும் விவரங்கள் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்புகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் பதிவுத்துறை வெளியிட்டு வருது. அதாவது தமிழ்நாடு முத்திரை விதிகளின்படி வருடந்தோறும் வழிகாட்டு மதிப்பு சீரமைக்கப்பட வேண்டும். இந்த மதிப்புகள் அடிப்படையில் இருக்கும் பத்திரங்கள் மட்டுமே பதிவுக்கு ஏற்கப்படும். அந்த வகையில் இந்த வழிகாட்டு மதிப்பு சீரமைக்கவும் வழிகாட்டியில் உள்ள முரண்பாடுகளை களையவும் புதிய வழிகாட்டு மதிப்பு நிர்ணயிக்கப்படுவதற்கான நெறிமுறைகள் கடந்த ஏப்ரல் 26 கூடி வகுத்தளித்தது. மைய மதிப்பீட்டு குழுவின் அறிவுறுத்தலின்படி வரைவு சந்தை வழிகாட்டு தயாரித்து அந்தந்த மாவட்டத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளும் பொதுமக்கள் கருத்து கேட்பதற்கான நடைமுறைகளும் வகுக்கப்பட்டன. மக்களிடமிருந்து அறியப்பட்ட சொத்துக்களுக்கான சந்தை மதிப்பு மற்றும் விற்பனை புள்ளி விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு வரைவு வழிகாட்டு மதிப்பு தயாரிக்கப்பட்டு துணை குழுக்களால் வரைவு வழிகாட்டு மதிப்புக்கு ஒப்புதல் பெறும் தீர்மானங்களும் அவ்வப்போது நிறைவேற்றப்பட்டது. பிறகு வரைவு வழிகாட்டு மதிப்பு பொதுமக்கள் பார்வையிட்ட வழிகாட்டு மதிப்பீடுகள் பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக பதிவுத்துறை இணையதளம் மூலமாக சார் பதிவாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க 15 நாட்கள் அவகாசமும் தரப்பட்டது. இதையடுத்து மாவட்ட குழுக்களுக்கான 3வது முறையாக கூடி வரைவு சந்தை மதிப்பு வழிகாட்டியின் மீது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட ஆட்சேபனைகள் கருத்துக்களை பரிசீலனை செய்து முரண்பாடுகளை கலைந்து புதிய சந்தை வழிகாட்டு மதிப்பை அங்கீகரித்து மைய மதிப்பீட்டு குழுவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியாக பதிவுத்துறை தலைவர் தலைமையிலான மைய மதிப்பீட்டு குழு கடந்த ஜூன் 29 கூடி இதற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து வழிகாட்டு மதிப்புகள் 10% வரை உயர்த்தப்பட்டு ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தது. இந்த வரைவு வழிகாட்டு மதிப்பு பட்டியலில் கிராமப்புறங்களில் எந்த மாற்றம் செய்யப்படவில்லை. ஆனால் நகர்ப்பகுதியில் உள்ள முரண்பாடுகள் மட்டும் களையப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த புதிய மதிப்புகள் குறித்து விவரங்கள் வெப்சைட்டிலும் தரப்பட்டிருக்கிறது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நிலங்களுக்கான இந்த மதிப்புகள் இறுதியானதல்ல, கட்டிடம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மதிப்பீடு அடிப்படையில் மாறுதலுக்கு உட்பட்டது என்று கூடுதலாக ஒரு குறிப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறதாம். இது குறித்து சார் பதிவாளர்கள் சொல்லும்போது அரசு துறைகளால் பொதுவாக வழிகாட்டு மதிப்புகளைத்தான் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. அப்போது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கூட்டு மதிப்புகளும் சேர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மதிப்புகள் கட்டிடங்கள் துறை மதிப்பீடுகள் அடிப்படையில் மாறும் என பதிவுத்துறை குறிப்பிடுவது மக்கள்களை குழப்புவதாக அமைந்துள்ளது. எனவே வழிகாட்டு மதிப்புகளில் புகார்கள் வருகின்றன. எனவே கட்டிடங்களுக்கான மதிப்பு கணக்கிடும் வசதி இதை வெப்சைட்டில் தனியாக உள்ளதால் மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நிலங்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்புகள் இறுதியானதல்ல என்றும் கட்டிடம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மதிப்பீடு அடிப்படையில் மாறுபடும் என்றும் பதிவுத்துறை தெரிவித்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. தமிழக அரசு அண்மையில் வழிகாட்டு மதிப்பீட்டை அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஒரு நிலத்துடைய பழைய மதிப்பீடோட இன்றைய காலகட்டத்தில் அந்த நிலத்துக்கான அமௌண்ட் அதிகப்படுத்தியிருந்தாங்க. இது பத்திரப்பதிவு செய்யும்போது கூடுதலாக அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது வருடம் திருத்தி அமைக்கப்பட்ட நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பீடு வெளியிடப்பட்டது. இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்களில் எந்த மாற்றம் செய்யப்படலை. ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டை ஆய்வு செய்து அதுக்கு வரைமுறைப்படுத்தி அதுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டை வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டு அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கூடுதலாக அந்த நிலங்களுக்கான கட்டிடங்கள் இருக்கும்போது அந்த நிலங்களுடைய மதிப்புகள் மாறுபடும். இதை தனியாக வெப்சைட்டு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கான என்ன அமௌண்ட்டோ அதை தான் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யும்போது கொடுக்கப்பட முடியும் அப்படின்றது பத்திரப்பதிவுத்துறை மூலமாக சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக நிறைய சிக்கல்களும் குளறுபடிகளும் பதிவுத்துறையில் ஏற்பட்ட காரணத்தால் இது ஒரு முக்கியமான குறிக்கோள்களாக காட்டி சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது பத்திரப்பதிவு செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழிகாட்டு மதிப்பீடு இறுதியானதல்ல. கூடுதலாக அந்த நிலத்துடைய மதிப்பு மாறுபடும். அது அந்த நிலத்தில் கட்டில இருக்கும்போது அதுக்கான ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த நிலத்தை வேறு எதுக்காவது பயன்படுத்துகிறீங்க அப்படின்றப்போ அதுக்கான ரேட்டு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டு
அந்தந்த நிலத்துடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது நிலங்கள் பதிவு செய்யும்போது, நிலங்களை கிரயம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த வழிகாட்டு மதிப்பீட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்கள் நிலத்தில் வீடு கட்டியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க, இல்லை மண் அடித்து ப்ளேஸ் பண்ணி எழுப்பியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதுக்கு ஒரு பில்டிங் இருக்குது பட்சத்தில் அதோட ரேட்டு வந்து அதிகப்படியாகும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு மதிப்பீடு தான் இது. ஆனால் ஒரு நிலத்தில் அதோட கட்டிடங்களை பொறுத்து அதோட ரேட்டு வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிகாட்டு மதிப்பீடுகள் மட்டுமே இறுதியானது அல்ல அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது பத்திரப்பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.